மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, காலையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுலேயே என்ன சொல்லியிருந்தேன்னா, ட்ராமா பண்ண போகிறாரு, அனுதாபம் தேடுவதற்கான முயற்சியில் விஜய் இறங்குவார். இன்னும் நிறைய சம்பவங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் விதவிதமான குரலி வித்தெல்லாம் காட்டுவார். விரைவில் அவர் ஏன்னா அவர் யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் கொடுக்கப்பட்ட அஜந்தா, அவருடைய எஜமானர், டெல்லி எஜமானர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பவன் கல்யாணம் அப்படியே ஃபாலோ பண்ணு, அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் நீ பண்ணு, அதே மாதிரி பண்ணினா உனக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி எஜமான் சொன்ன உடனே, இது அந்த பிஜேபி அடிவருடி தானே விஜய், அதனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் என்னெல்லாம் பண்ணாரோ, சைக்கிள் ஓட்டினாரு, வில்லு விட்டாரு, அம்பு விட்டாரு, அப்புறம் என்னது இளநீ வாங்கி குடிச்சாரு, இன்னும் என்னென்னலாம் அவர் பண்ணாரோ அத்தனையுமே இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரா. இப்போ அதோட அடுத்த கட்ட வருஷனாக அவர் சர்ச்சில் போய் மண்டி போட்டு ப்ரேயர் பண்ணார். அவர் சர்ச்சில் போய் மண்டி போட்டு ப்ரேயர் தான் பண்ணார். அப்புறம் பார்த்தா திருப்பதி மலை ஏறினார். அப்புறம் என்னென்னமோ பண்ணார். அவர் எல்லா வேலையும் செய்வார்னு வச்சுங்களேன். யாரு? பவன் கல்யாண். இவர் தான் அதை ஃபாலோ பண்ணது இல்லை, இந்த தற்குறி. அதனால இது என்ன பண்ணுச்சுன்னா, ஏற்கனவே ஜோசப் விஜய் இதுவரையும் ஒரு நாளும் கோயிலுக்கு போன மாதிரி எதுவுமே நடந்தது இல்லைங்க. எந்த சர்ச்சுக்கும் போன மாதிரி எதுவும் ரெக்கார்டே கிடையாது. போன மாதிரியே தெரியல. இந்த லட்சணத்தில் ஓட்டு வேணுன்றதுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்காக, அதுவும் குறிப்பாக திருச்சி கிழக்கில் இந்த விஜய் சம்பந்தப்பட்ட ஜாதிகாரங்க நிறைய பேர் இருக்காங்களாம். நான் அது என்ன ஜாதின்னு நான் ஏன் சொல்லுவானே? நமக்கு இந்த ஜாதி அடிப்படையில நம்ம யாருக்கிட்டையும் பேசுறதில்ல, ஜாதி அடிப்படையில் எந்த தகவலையும் பகிர்றதே கிடையாது. ஏன்னா நீங்க ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு தான் நீ மனுஷனை பார்க்கணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். மனுஷனா பிறந்துட்ட எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. இப்போ நீங்க ஏன் கிறிஸ்டியானிட்டிக்கு நிறைய மக்கள் மாறினாங்க அப்படின்னா, எங்களுக்கு வேறுபாடு இருக்குங்க, கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க, எங்களை சாமி கும்பிட விட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கான உரிய மரியாதை அங்கே வழிபாட்டு தலங்களை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி தான் பல பேர் மதம் மாறியார்கள் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா. அது உண்மையா பொய்யான்றதை தாண்டி நீங்க ஒரு சர்ச்சுக்குள்ள போறீங்க அல்லது ஒரு மசூதிக்குள்ள போறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் பெரும்பாலும் வேறுபாடுகள் இருக்காது. ஆனா இப்ப அங்கேயும் ஜாதி நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, நீ இந்த ஊரா, அப்ப இந்த இடத்துல இவங்க தான் அதிகமா இருப்பாங்க, நீ இந்த ஊரா, அப்ப இந்த ஊர்ல இவங்க தான் அதிகமா இருப்பாங்கன்னு அதுக்குள்ளேயும் ஜாதிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதனால நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம்னு வச்சுங்க. இப்போ டிராமா போட்ட விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஜோசப் விஜய், இனிமே அவர் விஜய்னு கூப்பிட வேணாம், ஜோசப் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ திருச்சி கிழக்குக்கு போனார். இங்கே இப்போ பிரச்சாரத்துக்கு நினைச்சாதானே போறாரு. அனுமதி கொடுத்தாலும் அதை இவரே ரத்து பண்ணிட்டு பழைய பூராவும் திமுக மேல போட்டுட்டு ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்காருல்ல. இந்த டுபாகூர் பித்தலாட்ட பேர் வழி திருச்சி கிழக்குல போய் பிரச்சாரத்துக்கு போறேன்னு போய் பிரச்சாரம் பண்றதை தாண்டி எல்லா குரலி விதியும் பார்த்து காட்டியிருக்காரு. அங்க போய் திடீர்னு சர்ச்சுக்குள்ள போய் மண்டி போட்டு போறாரு. மண்டி போட்டு போய் அப்படியே போறாரு. அப்புறம் போய் மெழுகுவத்தி ஏந்துறாரு. அப்புறம் போய் அவங்க கண்ணீர் விட்டு கதறாரு. அவங்க ஜபம் பண்றாங்க. உடனே இவர் கண்ணீர் விடுறாரு. அப்படி கண்ணுல இருந்து அப்படி கிளிசரின் போட்டதுனால கண்ணை கசக்கனாதான் தண்ணி வரும். அது நடிகன் தானே. ஏன்னா கேமராக்கு முன்னாடி நடிக்க சொன்னா நிஜ வாழ்க்கையில் நடிக்கிறாரு. அங்க போய் அப்படியே கண்ணீர் விட்டு கதற மாதிரி சீன் எல்லாம் போட்டு அதை அப்படியே க்ளோஸ் அப்ல கேமரால எடுத்து வெளியெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அவர் பாரு முட்டிக்கால் போட்டு மண்டி போட்டு போய் வேண்டாராம் கடவுள்கிட்ட, ஜீசஸ் கிட்ட போய் வேண்டாராம். எனக்கு எப்படியாவது நீ என்ன வேண்டியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கமெண்ட்ல போடுங்க, தப்பு இல்லை, எதோ ஒன்னா சொல்லுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீ அங்க போய் வேண்டாரா, நான் ஃபைனலா வேற ஒன்று சொல்றேன். இங்க வேண்டி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா மசூதிக்குள்ள போறாரு. ஏற்கனவே இஸ்லாமியர்கள் கிட்ட இஃப்தார் நோன்பு திறக்கிற விஷயத்துல அங்க நிறைய ட்ராமாலாம் பண்ணாரு. அது உண்மையிலேயே அவங்கெல்லாம் ஒரிஜினல் முஸ்லீமானு எனக்கு தெரியல. இஸ்லாமியர் சகோதரர்களுக்கு அன்புனா அதிகமா, அவங்க தான் அதிகமான அன்பை செலுத்துகிறவர்கள். அந்த அந்த மக்களை விஜயுடைய படங்கள் எல்லாம் எப்படி காட்டுவாங்கன்னா, தீவிரவாதிகளாக, மோசடிக்காரர்களாக, எல்லா இடங்களையும் குண்டு வைக்கிறவங்களாக தான் காட்டுவார். ஆனா இஸ்லாமியர்கள் மீது அன்பு இருக்கிற மாதிரி நடிப்பார். இப்ப தர்காவுக்கு போய் ஏமாத்துறாரா? ஆனா சமீபத்துல திருட்டுத்தனமா இவரே லீக் பண்ணார்ல, விஜய் தரப்பே லீக் பண்ண அந்த 400-300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குல்ல, ஜனநாயகன். இந்த படத்துல அப்படி ஒரு காட்சி இருக்குதான். நான் பார்க்கல படம், ஏன்னா இந்த மாதிரி திருட்டுத்தனமா படம் பார்க்குற பழக்கம் நமக்கு இல்லை. ஆனா வெளியில வந்த தகவல்லாம் என்னன்னா, அதுல இஸ்லாமியர்களை கேவலம் காட்டியிருக்காரு. அப்போ படங்கள் தொடர்ச்சியாக துப்பாக்கியில அப்படிதான் இருக்கும், அவர் எடுத்த எல்லா பீஸ்டில் அப்படிதான் இருக்கும், எல்லாம் தாடி வச்சிருந்தானே அவன் இஸ்லாமியரா இருப்பான், அவன் கொடூரக்காரனா தான் இருப்பான், அவன் தீவிரவாதியா தான் இருப்பான், அவன் இந்த நாட்டுக்கு பங்கம் விளைவிக்கிறவனா தான் இஸ்லாமியர் இருப்பான்னு சொல்லி படங்கள்ல காட்சி வைப்பார். ஆனா நிஜத்துல என்ன பண்றாருன்னா, போய் தர்கால போய் ஓட்டு கேட்கிறாரு. அங்க போய் இஸ்லாமிய மக்களை கட்டி பிடிக்கிறாரு, நோன்பு கஞ்சி குடிக்கிறாரு, என்னென்னமோ குரலி வித்தெல்லாம் காட்டுறாரு. இன்னைக்கு அதே மாதிரி ஒரே நாள்ல இன்னைக்கு திருச்சி கிழக்குல அவர் பண்ண குரலி வித்தையில
முதல் வித்தை என்னன்னா போய் முட்டி போட்டு போய் நம்ம சர்ச்சில் வந்து பாவ மன்னிப்பு கேட்டது. பாவ மன்னிப்பு இல்லை, ஆக்சுவலாக பாவ மன்னிப்பு கேட்டுருந்தா கூட பரவாயில்ல. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ 41 பேருடைய சாவுக்கு நான் காரணமாயிட்டேன், என்னால் ஒரு 54 பேர் இது வரைக்கும் செத்துருக்கான், நான் வந்து கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 வருஷத்துல 54 பேரை காவு வாங்கியிருக்கேன், பல பேர் கை காலை உடைச்சிருக்கேன், பல பேருக்கு முதுகெலும்பு உடைஞ்சு போச்சு, பல பேருக்கு மண்டை உடைஞ்சு போச்சு, கொடூரமா நான் வந்து பல பேரை என்னால செத்து போயிருக்காங்க, இதுக்கு எனக்கு வந்து பாவ மன்னிப்பு கிடைக்குமா, நீ போய் மண்டி போட்டு பாவ மன்னிப்பு கிடைச்சிருந்தா கேட்டிருந்தா கூட அங்க கேட்கக்கூடாது. 41 பேர் செத்தான் பாரு, அந்த குடும்பத்துக்கு போய் அந்த குடும்பத்து வாசல்ல போய் நின்று, அம்மா தெரியாம உங்க குடும்பத்தினுடைய ஆணி வேறைய நான் புடுங்கி போட்டேன், உங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டேன், நான் 41 குடும்பத்துக்கு நான் தான் தலைமகனா இருப்பேன்னு சொல்லி போய் அவங்க காலில் நீ விழுந்திருந்தீங்கன்னா உன்னை நல்லவன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீ என்ன டிராமா பண்ண, அந்த குடும்பத்தையே உனக்கு ஆதரவா பேச வைக்கிற மாதிரி ஒரு 20 லட்சம் ரூபாய அதுலயும் பாருங்க 2 பேர் கொடுக்கல, ஏன்னா அவங்க 2 பேரும் உண்மை பேசிட்டாங்க, அதனால கொடுக்கல. நீ ஒரு நல்லவன், நீ ஒரு தூய சக்தி, பூரா துரோக சக்தி, ஃப்ராடு சக்தி. இந்த லட்சணத்துல ஒரு போய் பாவ மன்னிப்பு கேட்டாரா, அங்க போய் கேட்டுருந்தீங்கன்னா கூட மதிச்சிருப்பானுங்க. ஆனா அவங்க எல்லாரையும் பஸ் வச்சு இங்க மெட்ராஸ் கூப்பிட்டு மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு அவங்க காலில் விழுந்தாராம். ஆனா அது எதுவும் வீடியோ வரலங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா அதுக்கு சொல்றேன். அதான் எதுக்குன்னு கேக்குறீங்களா, இந்த இப்ப மண்டி போட்டு போனதை வீடியோ எடுத்தாங்களா, அங்க கூட பவுன்சர் வச்சுன்னு தான் போறான். அந்த சர்ச்சுக்குள்ள ஆளே இல்லைங்க, எல்லா கதையும் சாத்திட்டானுங்க. உள்ள வந்தவொடனே எல்லாம் இவங்க முதலே செட்டப் பண்ணிட்டானுங்க. செட்டப் செல்ல பார்த்தானே இவனுக்கு கூட இருக்கிறவங்கலாம். அதுல அந்த பவுன்சர்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர் இஸ்லாமிய சகோதரர். அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காராம். அவர் துபாயில வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஆஸ்தான பாதுகாவலர். அவர் வந்து அந்த கூடவே போறார். இவர் மண்டி போட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அதுவும் ஏதோ பிரேயர் பண்ணி கூட நடக்க ஆரம்பிக்குது. உடனே வந்து புசியானது ஓடி போறாரு, இந்த பாதுகாவலர் ஓடுறாரு. அப்புறம் யாரோ ஒருத்தன் வரான், அவன் யாருன்னு தெரியல நமக்கு, அவன் தள்ளி விட்டுறான். அம்மா நீ போவாத போ, ஏன்னா நாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், கண்டென்ட் ஆக்க போறோம், அதனால நீ குறுக்க வந்து பண்ணிடாதுன்னு அங்க இருக்கிற அந்த சகோதரியை தள்ளி விடுறாங்க. அப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு சகோதரி வந்து மேடையில பேசிக்கிட்டு இருக்கு, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க ஏதோ பேசுது. அந்த தாவேக்கா அவன் வேட்பாளரா அவன் யாருன்னு தெரியல, அவன் ரவுடி பைய மாதிரி இருக்கான். சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணு வாயை பொத்தி தள்ளி விடுறாங்க. இது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கட்சியா? இந்த கன்றாவி பிடிச்சவனுங்க செய்யறது பூரா ஏடா கூடும். ஆனா பழிய யார் மேல போடுவாங்க தெரியுமா? திமுக மேல போடுவாங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த மண்டி போட்டு போனார்ல, அங்க ஷூட்டிங் எடுக்கிறானுங்க. இங்க ஷூட்டிங் எடுக்கிறியே, என்னைக்காவது ஒரு நாள் நீ போய் மகாபலிபுரத்துல போய் எல்லார் காலிலேயே உண்டு கதறின, உனக்கு நான் புள்ளியா இருப்பேன், நான் உனக்கு குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்லாம் அவர் நாடகம் ஆடினாரு, அவர் நிஜமாவே கண்ணீர் விட்டு கதறி எழுதாருன்னு இவனுங்க சீன் போட்டு அந்த குடும்பத்தார் பாதிக்கப்பட்டு குடும்பம், அதாவது பிள்ளையை இழந்தவங்க, பொம்பளை பசங்களை இழந்தவங்க, தகப்பனை இழந்தவங்க அப்படின்னு எல்லாருமே கதறி அழுத அந்த குடும்பம் 20 லட்ச ரூபா காசு கிடைச்ச உடனே பணத்துக்காக கேடுகெட்டத்தனமாக கேவலமாக விஜய புகழ்ந்து தள்ளினாங்க. பத்தியா, புகழ்ச்சிக்கு பின்னாடி 20 லட்சம் பணம் இருக்கு. இது தவிர அரசாங்கம் கொடுத்த 10 லட்சம், அதுக்கப்புறம் கமலஹாசன் கொடுத்த காசு, அப்புறம் இன்னும் பல பேர் கொடுத்த காசு, விசிகா கொடுத்த காசுன்னு கிட்டத்தட்ட ஒரு 35-40 லட்சம் ரூபாயை வந்து குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை பலி கொடுத்து வாங்கிட்டாங்க இல்லையா? அந்த வாங்கின காசு அவங்களை அப்படி பேச வச்சுது. எப்படின்னா, நீ காசு வாங்கிட்ட, சிபிஐ வந்து கேட்டா எந்த பதிலும் சொல்லக்கூடாது, இல்லைன்னா கொடுத்த காசை நாங்கள் மிரட்டி பிடுங்கிடுவோம் அப்படின்னு ஏதோ ஒன்று ஏமாத்திருக்கானுங்க, மிரட்டி இருக்கானுங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு அந்த கேடுகட்ட பிறவிகள் அதுங்கெல்லாம் வந்து தான் பெத்துச்சா இல்லை எங்கன்னா யார்தான் பெத்ததை தூக்கி வந்துச்சான்னு தெரியல. அப்பவே வந்து செத்தா பரவாயில்லைங்க, என் பிள்ளை செத்துட்டான், அதனால நான் போய் விஜயை பார்க்க முடிஞ்சது இல்லை, என் பிள்ளை செத்ததுனால தானே விஜய் எங்களை கூப்பிட்டான், காசு கொடுத்தான், விஜய் தான் எனக்கு புள்ள அப்படின்னு பேசின கேடுகட்ட அவங்களால தாய்மார்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் கேடுகட்ட பிறவி ஜென்மங்க, பண பிசாசுங்க, பண பேய்ங்க, அதுங்க அந்த லிஸ்ட்ல தான் வைக்கணும் நம்ம. அந்த மாதிரி அந்த 41 பேர் மரணத்துக்கு காரணமா இருந்த அல்லது காரணம் நம்மளாலதான் செத்தாங்கன்ற சொல்ற அந்த அந்த டிராமா நாடகத்துல கூட அந்த காலில் உந்த காட்சிகள் வீடியோவா எடுக்கப்படலை. ஒருவேளை எடுத்து வச்சிருக்காங்களான்னு தெரியாது. ஆனா இதை வேணுட்டே எடுக்கிறானுங்க. ஏன்னா இப்ப இவர் முட்டி போட்டு நடக்கிறத காமிச்சாதான் மக்கள் பாரியா எப்படி சிம்பத்திக்காக அவர் வந்து என்னெல்லாம் பண்றாரு பாரு, எங்க அண்ணன் முட்டி என்னத்துக்காகும், எங்க அண்ணன் முட்டி செத்து போயிடாதா, ஐயோ அப்படின்னு. நான் எதுவும் தப்பா சொல்லுங்க, ஒரு முட்டி போட்டு நடந்தது சொல்றேன். நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணீங்கன்னா நம்ம கம்பெனி பொறுப்பேற்றுக்காது அதெல்லாம். ஏன்னா உங்க அண்ணனுக்கு முட்டி செத்து போச்சான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவர் முட்டி போட்டு நடந்திருக்காரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எவ்வளவு தூரம் இருக்காது, ஒரு 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 50 மீட்டர் இருக்குமா, 50 மீட்டர்லாம் இருக்காது, 50 அடி இருக்குமா, 50 அடிலாம் இருக்காது, ஒரு 10 அடி
என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து அங்க ஒரு டிராமா. அதாவது ஒரு ஆலயத்துக்குள்ள, கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ள ஜோசப் விஜய் ஆகிய ஜோசப் விஜய் முட்டி போட்டு போய் அங்க போய் மெழுகுவத்தி ஏற்றிக்கிட்டு அங்க சீன் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டார். வந்தவர் தர்காவுக்குள்ள போறாரு. அங்க போய் இஸ்லாமிய சகோதரர்களை அப்படியே சீன் போடுறாரு. அப்படியே கட் பண்ணீங்கன்னா அங்கிருந்து வந்து ஒரு அம்மன் கோயிலுக்குள்ள போறாரு. அங்க போய் வந்து சாமி கும்பிடுறாரு, மாலை போடுறாங்க, அவருக்கு ஆரத்தி பண்றாங்க, அவருக்கு எல்லாமே பண்றாங்க, நெத்தியில திருநீர் வைக்கிறாங்க, இதெல்லாம் பண்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்குன்னா, நாங்க எல்லா மதத்துக்குள்ளேயும் போவோம், நாங்க எல்லாருக்கும் அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையினர் காவலனா நடிக்கிறதுக்கு ஒரு டிராமாவை ஒத்திகை போட்டார் இல்லையா? அங்க ஏன் காரணம்னா, அங்க வந்து இனிகோ இருதயராஜ்னு திமுகவுடைய வேட்பாளர். அந்த திமுக வேட்பாளர் ரொம்ப காலமாக கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம்னு ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த நல்லெண்ணெய் இயக்கம் தான், அதை வச்சுக்கிட்டு தான் அவர் பல விஷயங்களை பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் அவர் வந்து வேட்பாளராக கடந்த 2 முறை நிப்பாட்டினாங்க. அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கார். இப்போ அவரை நிறுத்தியிருக்காங்க. இந்த முறை வெற்றி வாய்ப்பு அவருக்கு சாதகமா இருக்கா அல்லது விஜய்க்கு சாதகமா இருக்கானா? அங்கிருந்து வருகிற கள நிலவரம் என்னன்னா, விஜய் சும்மா வந்து ஒரு டம்மி பீஸு. விஜய் எல்லாம் அங்கே யாரும் பொருட்டா எடுத்துக்கவே இல்லை. அங்குள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இஸ்லாமிய மத வழிபாட்டு தலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க, ஜமாத்துல முடிவு எடுத்துட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெரும்பாலான இந்து அமைப்புகள், பெரும்பாலான இஸ்லாமிய அமைப்புகள், பெரும்பாலான கிறிஸ்தவ அந்த சர்ச்சு பாதிரியார்கள்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, இவங்களுக்கு தான் இன்னாருக்கு தான் நம்ம ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு. அது அவங்க ஏற்கனவே எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணிட்டாங்க. நீங்க போய் என்ன டிராமா போட்டாலும் அங்கே எடுபடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ போய் கோயில் கோயிலா போற நீ 41 பேர் செத்தப்ப எங்க போனேன்னு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பதில் கிடையாது. அதை விட இன்னொரு கொடூரம் சொல்றேன் கேளுங்க. பாவ மன்னிப்பு போய் கேட்க போற மாதிரி நீ வந்து முட்டி போட்டு போறிய, அங்க போய் பாவ மன்னிப்பு கேட்டிருந்தா கூட உனக்கு நீ பண்ண பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா நீ 41 பேரை மட்டும் சாவடிக்கல, 54 பேர் உன்னால சத்து போன அந்த கதையை கூட ஒரு அது வந்து ஒரு என்ன சொல்றது, இவர் வந்தாலே யம தூதன் தான் வராரு, யம வாகனத்துன்னு வராரு, பாசக்கயிறை வீசி மொத்தமா அள்ளிட்டு போயிடுவார் விஜய் அப்படின்றது இப்போ அவருக்கு வைத்திருக்கிற பேரு. இடையிலேயே உன்னை நம்பி வேறு ஒரு நாட்டில இருந்து அங்க வந்து காதல் வயப்பட்டு நீ ஒரு பெரிய நல்லவன், நேர்மையானவன், பொண்டாட்டியை காப்பாத்துறவன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நம்பி 26 27 வருஷத்துக்கு முன்னாடி கை பிடிச்சி கரம் பிடிச்சி உன்னை நம்பி உன் கூட இருந்து 2 பிள்ளைய பெத்த சங்கீதா அவர்களுக்கு நீ செஞ்ச துரோகத்துக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற, கட்டின பொண்டாட்டிக்கு கொடுமைப்படுத்திருக்க, எல்லாமே கண்ணு முன்னாடி செஞ்சிருக்கிற, அவங்களுக்கு வந்து மன ரீதியா அவ்வளவு துன்புறுத்தலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பார்வையில் இருக்கும்போது நீ வந்து நடிகையோட ஊர் சுத்தி இருக்க. அப்படி சொல்றதை விட பெரும்பாலும் கிராமங்கள்ல சொல்ற மாதிரி நடிகையோட ஊர் மேய்ஞ்சிருக்க அப்படிதான் சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி சொல்றது இல்லை. இந்த மாதிரி கேவலமான வார்த்தையெல்லாம் நம்ம பேசுறது இல்லைங்க. யூஸ்வலா அப்படி சொல்லுவாங்க. பட் நீ நடிகையோட நாடா ஊர் சுத்தி இருக்க. இவங்க அதெல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க, எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த அடிப்படையில் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க சங்கீதா. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் அவங்க போயிருக்கிற வழக்கு நாளைக்கு வருது. அதாவது நாளைக்குனா திங்கட்கிழமை வருது. முதல் அந்த குடும்ப நல கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து விவாகரத்து வழக்குனா கண்டிப்பாக சம்பந்தப்பட்டவர்கள் நேரில் ஆஜராகணும். சம்பந்தப்பட்டவர்கள் கண்டிப்பாக நேரில் ஆஜராகணும். தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா தான் வாய்தா கேட்க முடியும். இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா நேரில் ஆஜராவான்னு நிச்சயமா ஆஜராக மாட்டார். இது இடையிலேயே முட்டி போட்டார்ல, முட்டி போட்டதுனால எனக்கு முட்டி செத்து போச்சு, எனக்கு கையில பிரச்சனை ஆயிடுச்சு, காலில் பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாலும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நடக்கும். இது ஏன் நடக்கும்னா, நான் காலையில போட்ட வீடியோ மாதிரி பவன் கல்யாண் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டார் போய். உடனே அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரிலாம் போட்டு சிம்பத்தி ஓட்டெல்லாம் கேட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அது நடந்தாலும் நடக்கும். அதை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் போய் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு, ஐயா என்னால் வர முடியலங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்கன்னு சொல்லுவார். அப்படி இல்லைன்னா நான் தேர்தல் பரப்புரையில் பிஸியாக இருக்கேன், அதனால என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சங்கீதா நாளைக்கு அவங்க நேரில் ஆஜரானால் அவங்க தரப்பு விஷயங்களை சொல்லிட்டு அவங்க வெளியில வந்து பத்திரிகையாளரை சந்திச்சார்னா விஜய், அதாவது ஜோசப் விஜயோட விவகாரம் சந்தி சிரிச்சிடும். ஏற்கனவே சந்தி சிரிச்சுட்டு இருக்கு. இதுக்கு இடையில சில பேர்லாம் சொல்றாங்க அவர் வந்து ஏதோ ஒரு ஊடகத்துக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க, அந்த பேட்டியை நிப்பாட்ட சொல்லி ப்ரெஷர் போட்டிருக்காரு, நீங்க பாம்பேல இருந்து ஒரு ஜோசியரை வர வச்சிருக்காரு. இந்த ஜோசியம் பைத்தியம் பிடிச்சி அலையுது. கடலூர்ல ஒரு ஜோசியர் இருக்காராம், அவர் சொல்லி தான் 8 புள்ளி கோலம் போட்டுருக்காங்களாங்க.
8 பெண்கள் 8 புள்ளி கோலம் போட்டுட்டு இருக்காங்களாம். இந்த வடிவேல் படத்துல வர மாதிரி தான். என்ன அமைச்சரே, இன்றைக்கு வந்து கோலம் 8 புள்ளி தான் போட முடிந்ததா, 16 புள்ளி கோலம் போட முடியவில்லையா, என் வாளுக்கு வேலை வைக்காதீர்கள் பேசுவார்ல, அந்த மாதிரி அங்க 8 பொம்பளைங்க 8 புள்ளி கோலம் டெய்லி செய்ய வேண்டிய வேலை. இப்போ ஊரே கோலம் போடுறாரு. பிச்சையில வரைடான்னு சொன்னா அவன் என்னென்னதே வரைஞ்சி வச்சிருக்கான். அது பார்த்தா நமக்கு வேற என்னென்னமோலாம் இருக்கு. இதுல கொடூரம் என்னன்னா, இப்படிப்பட்டவர் பெண்கள் மீது அக்கறையா இருக்கிற மாதிரி நடிக்கிறவர், நாடகம் போடுறவர், பெண்களுக்கு அரணாக இருக்கிற, நான் தாய் மாமனா இருக்கேன், நான் அண்ணனா இருக்கேன், தம்பியா இருக்கேன், நான் மாமனா இருக்கேன், மச்சானா இருக்கான்னு பேசக்கூடிய இந்த விஜய் கட்டிய மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு, பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணிட்டு, படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைக்கு துரோகம் பண்ணிட்டு, நல்லவன் வேஷம் நாடகம் ஆடிட்டு இருக்கார். நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கார். இதை விட கொடூரம், விவாகரத்து வழக்கு நாளைக்கு வருது. இதுக்கு இடையிலே அந்த வழக்குல அவங்க தாமதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சங்கீதாவுக்கு நெருக்கமான 2 பேருக்கு நெருக்கமான ஒருத்தர் அனுப்பி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு தகவல் வந்து உலா வருது. என்னன்னா, நீ கேட்கிற ஜீவனாம்சத்தை நான் வந்து கொடுக்க முடியாது, ஆனா உனக்கும் ஜீவனாம்சம் கொடுக்குறேன். நான் ஒரு 35 கோடி உன்கிட்ட கொடுத்துட்றேன், நீ வந்து வெளியே போயிடு, நான் பையனையும் நான் பொண்ணையும் நான் பார்த்துக்கிறேன், அவங்கள உங்ககிட்ட விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவர் விஜய் தரப்பு சொன்னதாகவும், அதாவது ஜோசப் விஜய் தரப்பு சொன்னதாகவும், அதற்கு சங்கீதா ஒத்துக்கவே முடியாது, 250 கோடி ரூபாய் கொடுத்தா கொடு, இல்லைன்னா அது கூட நமக்கு உண்மையா தெரியல, வருகிற தகவல் அதுதான். ஆனா அதனாலதான் இவர் சொத்து மதிப்பை குறைச்சு காட்டியிருக்காரு. அவர் வந்து நான் என்கிட்ட 2000 கோடி இருக்கு, 3000 கோடி இருக்கு, 5000 கோடி இருக்குன்னு இந்த பண்ணுங்களாம் சொல்றானுங்க பாருங்க. எங்க அண்ணன் வந்து ஒரு வருஷத்துல 1000 கோடி விட்டு வந்திருக்காரு, எங்க அண்ணன் நின்னா கோடி நடந்தா கோடின்னு பேசுறானுங்கல்ல, தெருக்கோடியில் தான் நிற்பாரு. போற போக பார்த்தா அதான் நடக்க போகுது. அந்த விஜய் அதனாலதான் சொத்தெல்லாம் குறைச்சி காமிச்சதே 700 கோடி ரூபாய், இவங்க கேட்கறது 250 கோடி ரூபாய், ஏறக்குறைய ஒரு 40% ஆஃப் அவருடைய சொத்துல இருந்து கேட்கறாங்க. ஆனா இவர் என்ன சொல்லியிருக்கிறதாக தகவல் வெளியே வருதுன்னா, 35 கோடி தான் தருவேன், உனக்கு விவாகரத்து கொடுத்து வெளியே அமைச்சிடுறேன், பசங்களை நான் பார்த்துக்கிறேன்னு. ஆனா சட்டப்படி இது சாத்தியமா அப்படின்னு யோசித்து பார்த்தா சட்டப்படி சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லைன்னா, இவர் பையன்தான் சஞ்சய், ஜெய்சன் சஞ்சய் வந்து இவர் பையன்தான். அந்த ஷாஷா, திவ்யா ஷாஷாவும் விஜயனுடைய குழந்தை தான், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்கள் இருவருமே மேஜர் ஆயிட்டாங்க, 18 வயசுக்கு மேல தாண்டிட்டாங்க. குழந்தையா இருக்குது, சின்ன குழந்தையா இருக்கு, விவரம் தெரியாத குழந்தையா இருக்குன்னா, அவங்க மைனரா இருக்கிறாங்கன்னா மேஜர் ஆகிற வரை அந்த குழந்தைகிட்ட கேட்பாங்க, அம்மா நீ வந்து அம்மாட்ட இருக்கியா, அப்பாட்ட இருக்கியா, இல்லைன்னா தாத்தா பாட்டி கிட்ட இருக்கியா, உனக்கு நீ யார்கிட்ட இருக்க சொல்லுன்னு சொல்லுவாங்க. அது பெண் குழந்தைகளாக இருந்தா அவங்க மேஜர் ஆகிற வரைக்கும் குறிப்பாக அப்பா கிட்ட இருக்க விட மாட்டாங்க, அம்மா கிட்ட தான் இருக்க விடுவாங்க. பெண் குழந்தைகளுக்கு அது வந்து சட்டப்படி அதுதான் வந்து நடைமுறையாக இருக்கு. குழந்தைகளை வளர்க்கிறது தாய்மார்கள் கிட்ட தான் இருக்கணும்ன்றது நம்ம மரபு ரீதியாகவும் சரி. அது வந்து என்னன்னா, நீங்க வந்து சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி மனிதாபிமான அடிப்படையில பெண் குழந்தைகளை அம்மாக வசம் இருந்தால் அந்த குழந்தை வந்து பத்திரமா இருக்கும்ன்றது பொதுவான ஒரு விதி, பொதுவான ஒரு பேச்சு. இப்போ இந்த 2 குழந்தைகளுமே ஜெய்சன் சஞ்சயும் விவரமானவர் ஆயிட்டார், அவருக்கும் 18 வயசை தாண்டிட்டாரு. அந்த திவ்யா சாஷாவும் 18 வயசு தாண்டிட்டாங்க. அப்ப 2 பேருமே சுயமாக முடிவெடுக்கலாம். இவரு கேட்குற மாதிரி நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்த்து கீஷ்ட. இப்பவே அந்த குழந்தை, அந்த பையன் அவன் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு படம் டைரக்ட் பண்ற அந்த பையன் போய் எங்கேயோ ஒரு ஹாஸ்டல்ல எங்கேயோ ஒரு இடத்துல வீடு வாடகை எடுத்து அவன் தங்கியிருக்கான். இவரு இன்னும் அந்த பொண்ணு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு, அது ஹாஸ்டல்ல தங்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, காலேஜுக்கு போயிட்டு வருது. இது 2 பேர் மேலேயும் கடன் கொடுத்துருக்கன்னு எழுதி வச்சிருக்கான். எப்பேற்பட்ட தூய சக்தி, ஃப்ராடு சக்தி பாருங்க. யாரு? விஜய். பெத்த குழந்தைங்க பேர்லயே கடன் கொடுத்தா எழுதி வச்சுக்கிற கேரக்டர் எப்படி விளங்கும்? இவனை நம்பி எப்படி அந்த பசங்க வருவாங்க? இதை பேசுறதுனால தான் அவங்க தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க சங்கீதா தரப்பு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ சரிப்பட்டு வரமாட்ட, நான் எப்படி என்கிட்ட ஜீவனாம்சம் வாங்க முடியுமோ நான் வாங்கிக்கிறேன், நீ வந்து எனக்கு வெட்டி விட்டுட்டு என்ன செட்டில் பண்ணி விட்டுட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் என்னுடைய மகன் என்னுடைய மகள் 3 பேருக்கு சேர்த்து ஒரே செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு நீ எக்கடனே கெட்டுப்போ, எவ கூடனா சுத்து, அதான் அர்த்தம், எங்கிட்ட போய் தோய், நாங்க எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லிவிட்டதுனால அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. இதுக்கிடையிலே நாளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இது என்ன நடக்க போது, என்னென்ன விஷயங்கள் நாளைக்கு வந்து வரும், ஒருவேளை இவங்க வருவாங்களா, அல்லது இவங்க தரப்புல யாரும் வந்து ஆஜராவாங்களா, அல்லது வாய்தா கேட்டுருவாங்களா? ஏன்னா இவங்க தான் வழக்கு போட்டிருக்காங்க.
அப்ப இவங்க வந்து ஆகணும். இப்ப அவங்க வந்து இங்க தான் இருக்காங்களா, லண்டனுக்கு போயிட்டாங்களா? சில பேர் சொல்றாங்க இல்ல அவங்க லண்டன் போயிட்டாங்க, இங்க இல்லைன்றாங்க. பட் வழக்கு போட்டு லண்டன் போக முடியாது, அவங்க இங்க தான் இருந்தாகணும். நாளைக்கு பரபரப்பாக இருக்கும். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருகிற காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏராளமான பத்திரிகையாளர்கள் கேமராவோட அங்கதான் நிற்பாங்க. எப்படியாவது சங்கீதா கிட்ட ஒரு கேள்விக்காவது பதில வாங்கிடணும் நிற்பாங்க. பத்திரிகையாளர்கள் கண்கள்ல அவங்க வந்து மாட்டாம கோர்ட்டுக்குள்ள போக முடியுமா, அல்லது விஜய் மாதிரி பத்திரிகையாளர் சந்திக்காமே அவங்க கிளம்பிடுவாங்களா அப்படின்றத நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அது ஒரு பக்கம் நடக்கட்டும். இதுக்கு இடையில விஜய் ஒரு போலி வேடதாரி, கபட வேடதாரி, நான் ஓட்டுக்காக மத ரீதியான விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார். பெரும்பாலும் அரசியல்ல மதத்தை கலக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்க வந்து திருப்பரங்குன்ற விஷயத்துல நாங்க மலை மேல கோயில்ல வந்து நாங்க வந்து விளக்கேற்றுவோம் அப்படின்னு பாஜக வந்து தேர்தல் அறிக்கையில சொன்னதையே நம்ம தப்பு, இதெல்லாம் அயோக்கியத்தனம், பித்தலாட்ட பேர் வழி, அங்க ஒண்ணு மண்ணா பாடுகிறதுக்கு இடையில மதத்தை பூத்தி ரத்த வெறியாட்டம் ஆடுவதற்கு பாஜக முயல்கிறதுன்னு நம்ம கண்டிச்ச ஆட்கள். நம்ம இன்னும் பல பேர் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்ற மக்களும் அதை தான் சொல்றாங்க. அப்படி நம்ம எல்லா கட்சிகளையும் மதத்தை முன்னிறுத்துற எல்லாரையுமே நம்ம வந்து கண்டிப்பாக கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப விஜய் பண்ணிருக்கிற நாடகம் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு போனது, மசூதிக்கு போனது, அப்புறம் வந்து சர்ச்சுக்கு போனது, இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே மதத்தை அரசியல்ல கலக்கிற வேலை. நீ யோகியனா இருந்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் நீ என்ன நல்லது பண்ணிருக்கிற இது வரைக்கும், அல்லது இனிமே நான் என்ன பண்ணுவேன் அதை சொல்லி ஓட்டு கேளியா? அதை விட்டுட்டு போய் முட்டி போட்டு சீன் போட்டுக்கிட்டு யாரை ஏமாத்த பாக்குற? நீ பெத்த பிள்ளைங்களை மதிக்கல, பெத்த அப்பா அம்மாவை மதிக்கல, நீ பெத்த பசங்க தான் அவங்க, கட்டின பொண்டாட்டியை மதிக்கல, துரோகி நீ, காம பிசாசா சுத்தி திரியிற. உனக்கு என்னத்துக்கு இந்த மாதிரி டிராமா நாடகம் ஆடுறதெல்லாம் அசிங்கமா இல்லையா, கேவலமா இல்லையா? இன்னும் என்னென்ன கூத்து நடக்க பாருங்க. இன்னும் அதிகபட்சம் போனீங்கன்னா இன்னைக்கு என்ன தேதிங்க, 19 ஆயிடுச்சுங்க. இன்னும் சரியாக 2 நாள் தான் இருக்கு. இன்னும் சரியா 2 நாள் தான். 3வது நாள் நம்ம ஓட்டு போட போறோம். 2 நாள்ல இவர் நாடகம் உச்சபட்சமா இருக்கும், அதிகபட்சமா இருக்கும். என்னென்ன டிராமா ஒன்னாலும் பண்ணுவாரு. தன் மீது தாக்க வந்தாங்கன்னு கூட சொல்லுவாரு, தன்னை தாக்கிட்டாங்கன்னு சொல்லுவாரு, எதை ஒன்னா. ஏன்னா இந்த கூட இருக்கிற 6 அடி எருமை நிறைய சொல்லி கொடுக்கும். அவன் மச்சான் சொல்லியிருக்காரு பாருங்க, ஏராளமான பெண்களோட அவனுக்கு தொடர்பு இருக்கு. யாருக்குன்னா 6 அடி எருமைக்கு. 6 அடி எருமைன்னு தான் உங்களுக்கு யாருன்னு தெரியுமே, நான் தான் செல்லமா ஒரு பேர் வச்சிருக்கேன் 6 அடி எருமைன்ட்டு. அந்த எருமைக்கு ஏராளமான பெண்களோட தொடர்பு இருக்குன்னு அவங்க மச்சான் வந்து இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் போட்டு பொழந்திருக்காரு. ரோல்ஸ் ராயல்ஸ் கார்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்ட்டு. என்னென்ன பண்ண முடியுமோ. இவன் வந்து பெரிய பணக்காரன்லாம் கிடையாதுங்க, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணதால தான் பணக்காரன், எங்க வீட்டு காசு எடுத்து தான் சீன் போட்டுட்டு இருக்கான்னு போட்டு பொழந்திருக்காப்புல. அதனால நிறைய டிராமா நிறைய நடக்கும். எல்லா டிராமாவும் ஓட்டுக்காக தான். ஒருவேளை எந்த சிம்பத்தி கிரியேட் பண்றது டிராமா வந்தாலும் நீங்க உஷாரா இருந்தீங்கன்னா, உங்கள் வாக்கை தேவையில்லாம இந்த தாவேக்கா தற்குறி கும்பலுக்கு போடாம இருந்தீங்கன்னாவே இந்த தமிழ்நாட்டை காப்பாத்திடலாம். அது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு இது வரைக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தது, திமுக அரசாங்கம் வந்த பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். புதுசா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தாவேக்கா தப்பான காரியங்களை செய்கிற கழகம் அதுதான். அது விஜய் வந்து ஒரு வேஷதாரி, கபட வேடதாரி, போலி வேஷதாரி. இப்போ அது இன்னைக்கு பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டண்ட்டு எதுவுமே உண்மை கிடையாது, ஒரிஜினல் கிடையாது. உங்களை நம்ப வைப்பதற்காக, எல்லா மதத்தினரையும் நம்ப வைப்பதற்காக நாடகம் ஆடிருக்காரு. இந்த நாடகம் ஆடிட்டு இருக்கிற இந்த கூத்தாடிய ஓரங்கட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நிச்சயமா விஜய் எந்த மனிதரையும் மதிக்க மாட்டார். யாரும் அவரை சீக்கிரத்துல நீங்க அணுகவே முடியாது. எவன் ஒருத்தன் கோயிலுக்கு போனா கூட பவுன்சரோட போறாங்க, கோயிலுக்குள்ள வழிபாடு செய்ய தானே போறேன். நாங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஆட்கள் கூட கிடையாது, 4 பேர் 5 பேர் தான் இருக்கிறாங்க. அங்கேயும் பவுன்சரோட அலையிறான். எங்க போனாலும் பவுன்சரோட அலையிறவன் நீங்க சாமானிய மக்கள் அவனை சந்திக்க முடியுமானா சந்திக்கவே முடியாது. கேட்டா என்ன ஈஸி ஆக்சஸ் பண்ணலாம். என்ன ஈஸி ஆக்சஸ் பண்ண முடியும்? நீ 20 அடி உயரத்துல கேட் வச்சுக்கிற உன் வீட்டுல, ஆபீஸ்ல அப்படிதான் வச்சுக்கிற, எங்கேயுமே உன்னை பார்க்க முடியாது. கண்ணாடி கூட இறக்க மாட்டேங்க. குழந்தைங்க வந்து பக்கத்துல இருக்கிற ரோட்ல சிக்னல்ல டாட்டா காட்டுறாங்க, பூ கொடுக்க வராங்க, அது கூட பாத்தீங்கன்னா அப்படியே மெல்ல ஒரு ஒரு 4 இன்ச்சுக்கு கண்ணாடி இறக்கி அந்த பூவை வாங்கிக்கிறேன். ஏன் மொத்தமா தான் இறக்கணும், என்ன கேடு காலம் உனக்கு? இன்னைக்கு மக்களை சந்திப்பவே பயந்துகிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற கேடுகட்ட பிறவியா இருக்கிற இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானவர், தமிழக அரசியலுக்கு ஆபத்தானவர், தமிழ்நாட்டு அரசியலுக்கு மோசமான முன்னுதாரணங்களையும் தற்குறி கும்பலையும் அடையாளப்படுத்தியிருக்கிற விஜய் நிச்சயமாக அரசியலிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். இந்த வீடியோ முடிச்சிட்டேன். ஆனா இந்த நாடகம் ஆடினார்ல, அது மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். நான் என்னன்னா,
இப்போ நீங்கள் சர்ச்சுக்குள்ளே போய் வந்து நாடகம் போடுறிய, அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்ணுறிய. மணிப்பூரில் கலவரம், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் கொளுத்தப்பட்டது, எரிக்கப்பட்டது, அடித்து நொறுக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் வந்து அடித்து கொல்லப்பட்டார்கள், நிர்வாணப்படுத்தப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள், எரித்து கொல்லப்பட்டார்கள். எல்லாமே செய்யும் போது இந்த ஜோசப் விஜய் வாயை மூடிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? வாயை ஏன் திறக்காம இருந்தார்? தெரியல, உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அப்ப இவர் எங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க? எந்த வீட்டில் இருந்தார் தெரியலையே நமக்கு. அன்னைக்கெல்லாம் மூடிக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு ஆட்சி யாருது? ஒன்றிய அரசாங்கம். இன்னைக்கு இருக்கிற அதே மோடி அரசாங்கம் தான். மணிப்பூருக்கே போகல, குரல் கொடுக்கவே இல்லை. யார் போல? சிறுபான்மையின் மக்களின் காவலாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லுகிற மோடியும் போல, நான் சிறுபான்மையின் மக்களின் காவலா வந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய விஜய் ஆதரித்து கூட குரல் எழுப்பல. மணிப்பூர் நிலவரம் அதுவா? இப்போ வாங்க, சமீபத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம், தொப்பி, கிறிஸ்துமஸ் சாண்டா கிளாஸ் தொப்பி விற்க முடியலங்க, அடிச்சு விரட்டி விட்டாங்க, தேவாலயங்கள் நொறுக்கப்பட்டுச்சு, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பயங்கர வன்முறை வெறியாட்டம் நடந்துச்சு. வாயே திறக்கல. யாரு? சாட்சாத் இந்த ஜோசப் விஜய் தான். இன்னைக்கு முட்டி போனார்ல, முட்டி செத்து போன விஜய் நிச்சயமாக கிறிஸ்தவர்களுக்கான நபர் அல்ல. நீங்க பேராயர்கள்லாம் பாத்தீங்கன்னா திமுக ஆதரவு கொடுத்துட்டாங்க. பெரும்பாலான இடங்கள் அதான் நடக்குது. இவர் நாடகம் ஆடுறது எதுவுமே எந்த இடத்துலையும் செல்ப் இருக்காது. ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் தீவிரவாதியா காட்டுறாரு, ஒரு பக்கம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்துகள் நடக்கும்போது குரல் கொடுக்காதவர். திருப்பரங்குன்றத்துல வந்து நம்ம வந்து சிக்கந்தர் மலை இருக்கிற அந்த தர்காவை நாங்க வந்து அந்த இடத்துல அயோத்தியா மாத்துவோம்னு ஒருத்தர் சொல்லும் போது கூட வாய் திறக்காதவர். மௌனம் ஆயுதம்னு சொல்றாரு, அமைதியா இருப்பது நல்லதுன்னு சொல்றாரு. இப்படிப்பட்டவர் ஆபத்தானவர் என்றதை மட்டும் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுதான் நம்முடைய கடமை. சொல்லாம விட்டாதான் தப்பு. ஸோ சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சொல்லிட்டேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.